சலாமுன் அலைக்கும். வலைக்கும் சலாம். இன்னைக்கு நம்மில் பல பேர் வார்த்தை விளையாட்டுகள்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலேயே நம்ம நிம்மதியையும் தொலைச்சிடுறோம். உதாரணத்துக்கு இந்த அறிவு, ஆசை இதையெல்லாம் குர்ஆன் எப்படி பாக்குதுன்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் விவரமா பேசலாமா? ஓ, பேசலாமே. சர்வத்தையும் பரிபாலிக்கின்ற அந்த ஏக இறைவனின் அருளை, பாதுகாப்பை, வழிகாட்டுதலை என்றென்றும் வேண்டி விரும்பியபடி நமது பயணம் இருக்கட்டுமாக. ஆமீன். நம்மில் பெரும்பாலோர் தேவையற்ற வார்த்தை விளையாட்டுகள்ல சிக்கி நம்ம நிம்மதியை தொலைச்சிடுறோம். அதிலிருந்து மீள குர்ஆன் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி பேசுறது ரொம்ப அவசியமானது. உண்மைதான். சில ஆன்மீக மேடைகள்ல பாத்தீங்கன்னா, அறிவு வழிகெடுக்கும், அறிவை விடுங்கள்னு பேசுறாங்க. இன்னும் சில பேர் யோசிக்காதீங்க, ஆனா சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஆசைப்படாதீங்க, ஆனா விருப்பம் கொள்ளுங்கள்னு ஒரு புது விளக்கமும் கொடுக்கறாங்க. ஆமா, இப்படி ஒவ்வொரு பொதுவான வார்த்தைக்கும் ஒரு முத்திரை குத்தி, இது உலகியல் வார்த்தை, இது ஆன்மீக வார்த்தைன்னு பிரிக்கிறது நம்மள மாதிரி சாதாரண மக்களை பெரும் குழப்பத்துல ஆழ்த்திடுது. இதனால நடைமுறை வாழ்க்கையில நம்ம எதை நினைச்சாலும் ஒருவித குற்ற உணர்ச்சி வருது. ஆமாங்க, நான் என்னோட வேலையில எனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பயன்படுத்துறேனே, இது தவறா? என் குழந்தை வாழ்க்கையில நல்லபடியா முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறேனே, நான் என்ன பாவம் செய்றேனா அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்கிட்டு ஒரு தேவையற்ற உளவியல் குழப்பத்துல ஆளாகிடுறோம். சரியா சொன்னீங்க. உண்மையிலேயே குர்ஆன் பொதுவான வார்த்தைகளை இப்படி தரம் பிரிக்குதா? தக்க ஆதாரங்களோட இத பத்தி இப்போ நம்ம ஆழமா அலசுவோம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் அறிவு மற்றும் ஞானம், அதாவது அரபியில் சொன்னா இல்ம் மற்றும் ஹிக்மா. ஆமாங்க, சில இடங்கள்ல குர்ஆனை வச்சுக்கிட்டு இறைவனோட வழிங்கிற பேர்ல சில விடயங்களை அடிக்கடி கேட்போம். அதாவது அறிவு மனுஷனை வழி கெடுக்கும், அதனால அறிவு தேவையில்லை அப்படின்னு பொத்தாம்பதுவா சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு ஞானம் தான் சிறந்தது அப்படின்னு அந்த ஞானம்ங்கிற வார்த்தைக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உண்மைதான். ஆனா குர்ஆன் இந்த ஞானத்தை பத்தியும் அறிவை பத்தியும் என்ன சொல்லுதுன்னு நம்ம கவனிக்கணும். முதல்ல ஞானம்னு சொல்றோமே, ஹிக்மா, அந்த அரபி வார்த்தையை எடுத்துப்போம். நான் குர்ஆன்ல பார்த்த வரைக்கும் இந்த ஹிக்மாங்கிற வார்த்தைய எந்த இடத்துலயும் எதிர்மறையா, அதாவது நெகட்டிவா பயன்படுத்தலதான். இது எல்லா இடங்கள்லயும் ரொம்ப உயர்வான ஒரு விஷயமா தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஹிக்மா அல்லது ஞானம்ங்கிறது எப்பவுமே நேர்மறையானது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அப்போ இல்ம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொதுவான அறிவுச்சொல் ஒட்டுமொத்தமாவே ஒரு எதிர்மறையான சொல்லாகிடுமா? அங்கதான் விஷயமே இருக்கு. உண்மையிலேயே குர்ஆன் இந்த இல்ம்ங்கிற வார்த்தைய சில இடங்கள்ல ரொம்ப உயர்வா புகழுது, ஆனா சில இடங்கள்ல அதை கண்டிச்சும் சொல்லுது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? ஏன் இந்த முரண்பாடு? அறிவுங்கிறது உண்மையிலேயே நல்லதா இல்ல கெட்டதா? நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம். முதல்ல அறிவு எப்போ எதிர்மறையா மாறுதுன்னு நம்ம பாப்போம். இங்க அறிவுங்கிற தமிழாக்கத்துக்கு அரபியில இல்ம்ங்கிற சொல் பயன்படுத்தப்படுதுங்கிறத நம்ம மனசுல வச்சுப்போம். இப்போ அறிவு எப்போ எதிர்மறையா மாறுதுன்னு ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். குர்ஆன்ல காரூன் அப்படின்னு ஒரு பெரிய செல்வந்தனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அத்தியாயம் 28 வசனம் 78ல இப்படி வருது: எனக்கு இருக்கிற அறிவின், அதாவது இல்மின் காரணத்தால தான் இந்த அத்தனை செல்வமும் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றான். பாருங்களேன், அவன்கிட்ட அறிவு இருந்தது, ஆனா அந்த அறிவோட சேர்ந்து தற்பெருமையும் வந்துருச்சு. அதனால தான் அந்த இடத்துல அறிவுங்கிறது ஒரு எதிர்மறையான விஷயமா சொல்லப்படுது. ஆமாங்க, இதே மாதிரிதான் அத்தியாயம் 42 வசனம் 14ல நாங்கள் எல்லாம் அறிந்தவர்கள் அப்படிங்கிற மமதையில பிரிவினையை தேடிக்கிட்டவங்களையும், அத்தியாயம் 40 வசனம் 83ல இறை செய்தியை கேலி செஞ்சவங்களையும் குர்ஆன் வன்மையா கண்டிக்குது. இன்னும் அத்தியாயம் 30 வசனம் 7ல உலகத்தை பத்தின வெளிப்படையான அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு ஆழமான உண்மைகளை தெரிஞ்சுக்காதவங்களையும் குர்ஆன் கடுமையா விமர்சிக்குது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சில பேர் அறிவு என்பதே கூடாது அப்படின்னு தப்பா பிரச்சாரம் செய்றாங்க. ஆனா அது உண்மை இல்லையே. கண்டிப்பா இல்ல. ஏன்னா இதே குர்ஆன் தான் அத்தியாயம் 20 வசனம் 114ல இறைவா என்னோட அறிவை, அதாவது இல்மை அதிகப்படுத்து அப்படின்னு பிரார்த்தனை செய்ய சொல்லுது. அது மட்டும் இல்லாம அத்தியாயம் 58 வசனம் 11ல அறிவு பெற்ற அறிஞர்களை ரொம்ப உயர்வான இடத்துல குர்ஆன் உயர்த்துது. ஆமா, இறைவனை சரியா அஞ்சி நடப்பவங்க அந்த அறிவுடைய அறிஞர்கள் தான் அப்படின்னும் அத்தியாயம் 35 வசனம் 28ல குர்ஆன் சொல்லுது. இன்னும் ஒரு படி மேல போய் அத்தியாயம் 18 வசனம் 65ல அறிவை இறைவனோட ஒரு ரஹமத்தாக, அதாவது அவன் தரப்பிலிருந்து வழங்கப்பட்ட ஒரு பேரருளாகவே வர்ணிக்கப்படுது. இங்கதான் நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஒரு பேரருளா மிக உயர்வா சொல்லப்படுற இந்த வசனங்கள்ல வர்றதும் அதே இல்முங்கிற அரபி வார்த்தை தான்.
எனக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. காரோனோட அகந்தையை குறிக்கவும் அதே இல்ம் அப்படிங்கிற வார்த்தை தான், அறிஞர்களோட உயர்வை சொல்லவும் அதே இல்ம் அப்படிங்கிற வார்த்தை தான். கரெக்ட். அப்படின்னா அறிவு கெட்டது, ஞானம் நல்லது அப்படிங்கிற இந்த திடீர் தத்துவம் தமிழ்ல எங்கிருந்து முளைச்சுது? மொழிபெயர்ப்புல ஏதேனும்? நீங்க சரியான பாயிண்ட புடிச்சிட்டீங்க. சில மொழிபெயர்ப்பாளர்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு தன்னிச்சையான விதியை உருவாக்கிக்கிட்டாங்க. அது என்ன விதி? அதாவது, எங்கெல்லாம் இல்ம் அப்படிங்கிற வார்த்தை நேர்மறையா உயர்வா இறைவனோட அருளா வருதோ அங்கெல்லாம் அத தமிழ்ல மொழிபெயர்க்கும்போது ஞானம் அப்படின்னு மாத்திடுறாங்க. ஓஹோ, அப்போ எதிர்மறையா வரும்போது? எங்கெல்லாம் அதே இல்ம் எதிர்மறையா மனிதனோட அகந்தையோட சேர்ந்து வருதோ அங்க அத அறிவு அப்படின்னு தமிழாக்கம் செஞ்சிடுறாங்க. என்னத்த சொல்றது போங்க. இதனால அரபி மொழி தெரியாத சாதாரண மக்கள் இத படிக்கும்போது என்ன நினைப்பாங்க? அறிவுங்கிறது மனிதனை நாசமாக்கும் ஒரு தீய சக்தி, ஞானம்ங்கிறது தான் நாம தேட வேண்டிய உன்னதமான சக்தி அப்படின்னு ஒரு தவறான முடிவுக்கு வந்துடுறாங்க. நிச்சயமா ஞானம்ங்கிறது நாம தேட வேண்டிய உன்னதமான விஷயம்தான், அதுல மாற்றுக்கருத்தே இல்ல. ஆனா இவ்வகையான மொழிபெயர்ப்புகள்னால பொதுவான அர்த்தம் தரக்கூடிய அந்த இல்ம் அப்படிங்கிற வார்த்தை வெறும் எதிர்மறையான ஒண்ணா மட்டும் தோண வைக்குதே. உண்மையிலேயே அந்த இடத்துல ஞானம் எனப்படும் ஹிக்மா இருக்கா அல்லது பொதுவான அறிவு எனப்படும் இல்ம் இருக்கான்னு சாதாரண மக்களால எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? இது அப்பட்டமான ஒரு வார்த்தை விளையாட்டு. இப்படி தமிழாக்கங்கள்ல சேரதுனால அறிவு எனப்படும் இல்ம் நேர்மறை மற்றும் எதிர்மறைன்னு 2 விதமாவும் குரான்ல வர அந்த சமநிலை தத்துவம் கிடைக்காமலே போயிடுது. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதனாலதான் விஷயத்தை எடுத்து சொல்றவங்க இந்த வார்த்தை ஜாலங்கள்ல இருக்கிற ஆபத்தை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நீங்க கெட்ட அறிவைத்தான் வேண்டாம்னு சொல்றோம் அப்படின்னு பிறகு விளக்கம் கொடுத்தாலும் அதை ஆரம்பத்திலேயே தெளிவா சொல்லிடுறது தான் நல்லது. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல ஒரு முறை மட்டும் சொன்னா போதாது. ஏன்னா மக்கள் அதை மறந்துற வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட பேச்சின் இடையிடையையும் அதை தொடர்ந்து நினைவூட்டி தெளிவுபடுத்தணும். உண்மைதான். அதை விட்டுட்டு அறிவே கூடாது அப்படின்னு பொத்தாம்பொதுவா பேசும்போது உங்களை பின்பற்றல பாமர மக்கள் கிட்ட யாராவது அறிவுங்கிற வார்த்தைய நல்ல விதத்துல பயன்படுத்தினா கூட அங்க தேவையில்லாத வார்த்தை சண்டைகள் வருது. சரியா சொன்னீங்க. அதனால ஒரு பொதுவான சொல்ல ஒட்டுமொட்டமா சிதைக்கிற வேலைகளை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். இது நம்ம சமூகத்துல இருக்கிற தேவையில்லாத உளவியல் குழப்பத்தை நீக்க ரொம்ப உதவியா இருக்கும். உண்மையில சொல்லப்போனா அறிவுங்கிறது ஒரு கருவி மாதிரி, ஒரு டூல் அப்படின்னு வச்சுக்கலாமே. உதாரணத்துக்கு, இன்னைக்கு மின்சாரம் இல்லாம எந்த இடமுமே இல்ல. அந்த மின்சாரத்தை வச்சு ஒரு இருட்டான அறையில வெளிச்சத்தையும் கொண்டு வரலாம். அதே சமயம் அதை தப்பா கையாண்டா அது ஆபத்தையும் கொடுக்கும். ஆமாங்க, இங்க மின்சாரம் கெட்டது கிடையாது. அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அதே மாதிரி தான் அறிவும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தருக்கு அந்த அறிவை சரியான முறையில கையாள தெரியணும். அந்த பக்குவம் இருக்கு பாருங்க, ஹிக்மா. அது இறைவனோட தனிப்பெரும் அருட்கொடை அப்படிங்கிறத அத்தியாயம் 2 வசனம் 269ல குரான் நமக்கு நினைவூட்டுது. உண்மைதான். ஏன்னா எதையுமே அறிஞ்சிக்காம இருக்கிறது ஆன்மீகம் கிடையாது. நமக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு பொருத்தமானதுன்னு எதையாவது நம்ம வாழ்நாள் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது ஏதோ ஒரு வகையில இல்ம் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி நம்ம பெறுகின்ற அந்த அறிவை வச்சு சிந்திக்கும்போது, அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சிக்கும்போது, ஒருவேளை நம்ம புரிதல்ல ஏதாவது குறை இருந்தா அது நமக்கு உணர்த்தப்படும். அப்படி உணர்த்தப்படும்போது அதை சரியா ஏத்துக்கிட்டு பயன்படுத்துற பக்குவம் நமக்குள்ள படிப்படியா உருவாகும். இந்த உயர்ந்த உணர்தல, இந்த பக்குவத்தை நாம அறிவுன்னு சொல்லலாம். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா இதையே ஞானம் அல்லது ஹிக்மான்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்னோட ஒன்னு இணைஞ்சதுதான். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் ஆசை மற்றும் விருப்பம். இன்னைக்கு நிறைய பேர் இறைவனோட வழிகாட்டுதல்னு சொல்லிக்கிட்டு ஆசைங்கிறது தவறான வார்த்தை, விருப்பம்ங்கிறது தான் புனிதமான வார்த்தை அப்படின்னு ரொம்ப அழுத்தமா போதிக்கிறாங்க. ஆமாங்க, உதாரணத்துக்கு இது மாதிரியான ஒரு போதகர்கிட்ட ஒரு தந்தை வர்றாருன்னு வச்சுப்போம். அவர் என் பிள்ளை நல்ல பண்புள்ள பிள்ளையா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, உடனே அங்க இருக்கிற போதகர் ஆசைப்படாதீங்க, அது தவறு, விருப்பம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். இத கேட்ட அந்த தந்தை தேவையில்லாம ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாகிறார். நிஜமா சொல்லப்போனா இது வெறும் வார்த்தை விளையாட்டு தானே தவிர இதுல அந்த தந்தைக்கு தேவையான உண்மையான வழிகாட்டுதல் எதுவுமே இல்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற இந்த வார்த்தைகளை குரான் எப்படி பாக்குதுன்னு நம்ம கவனிக்கணும். கண்டிப்பா குரான்ல ஆசை, விருப்பம், நாட்டம், அன்பு இது எல்லாம் குறிக்கிற மணி, ரவுதா, ஷயா, வததா போன்ற அரபி வேர்ச்சொற்கள் எல்லாமே நேர்மறையாகவும் வந்திருக்கு, எதிர்மறையாகவும் வந்திருக்கு. ஆமா, இப்போ உதாரணத்துக்கு விருப்பம் அல்லது நாட்டம்னு சொல்லப்படுற அந்த யுரீது 3வது அத்தியாயம் 152வது வசனத்துல நேர்மறையாவும் எதிர்மறையாவும் ரெண்டுமே ஒரே வசனத்துல வருது. இதுல பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? குரான்ல பெரும்பாலும் எதிர்மறையாவே சொல்லப்படுற ஹவா அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட 14வது அத்தியாயம் 37வது வசனத்துல நேர்மறையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், ஹவான்னா என்ன அர்த்தம்? அதை ஏன் இவ்வளவு ஆச்சரியமா சொல்றீங்க? ஹவான்னா மன இச்சை.
அதாவது மனிதனை கீழே இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு மூர்க்கமான ஈர்ப்பு. இது பெரும்பாலும் மனிதனை அழிவுக்கு கொண்டு போற ஒரு கடுமையான எதிர்மறை சொல்லாதான் குர்ஆன்ல வருது. அப்போ அது முழுக்க முழுக்க ஒரு கெட்ட வார்த்தை தானே? அப்படின்னா 14வது அத்தியாயம் 37வது வசனத்துல அது எப்படி நேர்மறையா பரிணமிக்குது? இங்கதான் ஒரு வார்த்தையோட உணர்வு எதை நோக்கி திரும்புதுங்கிறதோட முக்கியத்துவம் வெளிப்படுது. இப்ராஹிம் நபி பாலைவனத்தில் இருக்கிற தன் குடும்பத்துக்காக மக்களின் இதயங்கள் இவர்களை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும்னு கேட்கிறார். அந்த தூய்மையான ஈர்ப்பை குறிக்க இதே ஹவாங்கிற வார்த்தை தான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ வார்த்தைகளை விட அந்த உணர்வு எதை நோக்கி திரும்புது அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு. சரியா சொன்னீங்க. இதே அளவுகோல தமிழ்ல வச்சு பார்ப்போம். ஆசை தவறு, விருப்பம் சரின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முரண்பாடு. ஏன்னா ஒருத்தர் எனக்கு திருடனுங்கிற விருப்பம் இருக்குன்னு சொன்னா அதுக்காக அவர் உயர்ந்தவராகிட மாட்டாரே. கண்டிப்பா. திருக்குறள்ல வர்ற வேண்டுதல் வேண்டாமேங்கிற வரிக்கு அறிஞர்கள் விருப்பு வெறுப்பு அற்ற நிலைன்னு தான் அர்த்தம் சொல்றாங்க. அப்போ அந்த பழங்கால அறிஞர்களோட பார்வையிலையும் விருப்பங்கிறத எதிர்மறையாகவும் பார்க்கப்பட்டிருக்கு. உண்மைதான். அதே மாதிரி ஆசைங்கிறதும் எதிர்மறையா மட்டுமே பயன்படுத்தப்படுறது இல்ல. மாணிக்கவாசகர் பாடுறத பாருங்களேன். இருளை துறந்திட்டு இங்கே வாவென்று அங்கே கூவி என் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு பாடுறார். அதாவது அறியாமை இருளை நீக்கி இறைவனோட அருளை பெற அவரு ஆசைப்படுவதாகவே சொல்றார். இது குர்ஆன்ல வர்ற இறைவன் மனிதர்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வர்றாங்கிற வசனத்தை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்குல்ல? ஆமா, இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஆசைங்கிற உணர்வை அநீதியான முறையில உலகத்தின் மேல வைச்சா அது பேராசை. அதையே இறைவனோட அருளை பெற வைச்சா அது ஒரு தூய ஏக்கம். சுருக்கமா சொன்னா வார்த்தைகள் முக்கியம் கிடையாது, அதை கையாளும் மனித மனதோட நோக்கமே அனைத்தையும் தீர்மானிக்குது. ஆனா இங்க கொஞ்சம் பொறுங்க. நான் உங்ககிட்ட ஒரு வலுவான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நாம இவ்வளவு நேரமா வார்த்தைகள் வெறும் பாத்திரங்கள் தான், உள்ளே இருக்கிற எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு ஆணித்தரமா பார்த்தோம். அப்படின்னா என்னோட வார்த்தை வடிவத்தை கவனிக்காதீங்க, நோக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வெளியில ஒரு அதிகார தோரணையில பேசலாமா? இன்னும் சொல்லப்போனா குர்ஆனோட 2வது அத்தியாயம் 104வது வசனத்துல ராயினா அப்படின்னு சொல்லாதீங்க, அதுக்கு பதிலா உந்த்லூர்னா அப்படின்னு சொல்லுங்கன்னு ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை தடை செய்யுது. இது நாம இதுவரைக்கும் பேசுனதுக்கு முற்றிலும் முரணா இல்லையா? இது ரொம்ப சிறந்த கேள்வி. பலரும் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு தான் குர்ஆனே ஒரு வார்த்தை கெட்டதுன்னும் இன்னொன்னு நல்லதுன்னும் பிரிக்குதுன்னு தங்களோட வார்த்தை விளையாட்டை நியாயப்படுத்துறாங்க. ஆனா அந்த வசனத்துக்கு பின்னால இருக்கிற மொழியியல் நுணுக்கத்தை நாம பார்க்கணும். ராயினாங்கிற அரபி வார்த்தை ராய் மற்றும் நா அப்படிங்கிற 2 சொற்களோட கூட்டு. இதுல ராய் அப்படிங்கிற சொல்லுக்கு மேய்த்தல், கண்காணித்தல் அல்லது எஜமான தன்மைன்னு பொருள். நா அப்படின்னா நாங்கள் அல்லது எங்கள். ஆக ஒரு கூட்டத்துல ஒருத்தர் ராயினான்னு சொல்லும்போது அவரை அறியாமலேயே நாங்கள் தான் உங்களை வழி நடத்துறவங்க, அதாவது மேய்ப்பவர்கள், எங்களை கவனிங்க அப்படிங்கிற ஒரு மேலாதிக்க துணி, சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி அங்க வெளிப்படுது. ஓஹோ, அப்படின்னா குர்ஆன் அங்க தடை செய்யறது அந்த ராயினாங்கிற வார்த்தையோட எழுத்துக்களை கிடையாது, அந்த வார்த்தைக்குள்ள உறைஞ்சிருக்க அதிகார மனப்பாவத்தை, அந்த அகந்தையத்தான் உடைத்தெறிய சொல்லுது. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதுக்கு மாற்றா குர்ஆன் பரிந்துரைக்கிற உந்த்லூர் நாங்கிற வார்த்தையை பாருங்க. இது உந்த்லூர் மற்றும் நா என்பதன் கூட்டு. உந்த்லூர் அப்படின்னா கவனித்தல் அல்லது ஆழமா அவதானித்தல்னு பொருள். இந்த வார்த்தையை பயன்படுத்தும்போது நாங்க அவதானித்துள்ளோம், நீங்களும் சற்று ஆய்வு செஞ்சு பாருங்க அப்படிங்கிற ஒரு பணிவான துணி வெளிப்படுது. இங்க கட்டளை இல்ல, மாறாக ஒரு ஆரோக்கியமான தேடல் மற்றும் பகிர்வு இருக்கு. இது ஒரு மாபெரும் உளவியல் திறப்பு. அப்படின்னா அந்த வசனம் வெறும் ஒரு இலக்கண திருத்தத்தை செய்ய வரல, அது மனித மனதோட அகந்தைய உடைக்கிற ஒரு உளவியல் திருத்தம். சரியா சொன்னீங்க. உங்க நோக்கம் தூய்மையானதா இருந்தா அதை வெளிப்படுத்துற உங்களோட வார்த்தையும் பணிவானதா இருக்கணும். குர்ஆனோட உண்மையான அணுகுமுறைங்கிறது வார்த்தை நுணுக்கங்களை குற்றம் கண்டுபிடிச்சு மக்களை குற்ற உணர்ச்சியில தள்ளுவதல்ல, மாறாக நம்ம சிந்தனையிலையும் பேச்சிலையும் பணிவான எண்ணங்களை உருவாக்குறது தான் அதோட நோக்கம். கண்டிப்பா இந்த மொழியியல் அணுகுமுறை பல புதிய கதவுகளை திறக்குது. இவ்வளவு நேரம் நாம பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் நான் ஏதோ எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. அப்படி சொன்னா அது ஒரு ராயினா மாதிரியான ஒரு அகந்தை தொனியாகிடும். அதனால ஒரு உன்லுர்னா அப்படிங்கிற மனநிலையில என்னோட இந்த ஆய்வு புரிதலை நீங்களும் ஆய்வு செஞ்சு பாருங்கன்னு தான் இதை நான் முன்வைக்கிறேன். உண்மைதான், நம்ம ஒவ்வொருத்தரோட தகுதிக்கும் தேவைக்கும் ஏற்ப இறைவனோட அருளை கொண்டு படிப்படியா நமக்கு தெளிவும் சமாதானமும் மேம்படுது. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நஃப்ஸ் மற்றும் ரூஹ் பற்றிய புரிதல்களை பார்ப்போம். சர்வ சமாதானம் உண்டாகட்டுமாக. அகிலங்களை பரிபாலிக்கின்ற அந்த ஏக இறைவனிடமே நமக்கான அடைக்கலம். அவனுக்கே புகழ் அனைத்தும்.